2 டேஸா எனக்கு அப்படியே ஸ்வீட் கிரேவிங்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு ஏதாச்சும் டெசர்ட் செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கேரட் அல்வா செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடேறினதும் நெய் ஊத்திட்டு முந்திரியும், திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில மீதி இருந்த நெய்யில வந்துட்டு கேரட்டையும், பீட்ரூட்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா காய்ச்சின பால் இருந்துச்சு. அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பால் வந்துட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கைவிட்டாலும் வந்துட்டு அது அடி பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்வீட் செய்யும்போது அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்ல தான் இருக்கணும். நல்லா பால் வந்துட்டு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்துக்கிட்டாச்சு. வெல்லம் வந்துட்டு கலந்ததுக்கப்புறம் அது வந்துட்டு அல்வா பதத்துக்கு மாறி வரும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அது அல்வா பதத்துக்கு வந்த உடனே ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும், திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான பீட்ரூட் கேரட் ஹல்வா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.